உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். மத்தேயுல வேத வசனம் இப்படியா எழுதி வச்சிருக்குது, வேத பாரகரிலும் சதிசேயரிலும் உள்ள நீதியை பார்க்கலும் உங்கள் நீதி என்ன செய்யணும், அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எழுதி வச்சிருக்காங்க. அப்ப நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. சில நேரங்கள்ல நம்மளுக்கே என்ன செய்ய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அப்ப இந்த பரிசேயர்னா யாரு, சதிசேயர்னா யாரு, அவங்க என்ன நீதி செஞ்சிருப்பாங்க, நம்ம அதை விட அதிகமா நீதி செய்யணுமா அப்படின்னா என்ன அப்படின்னு புரியல. அதுக்கு கொஞ்சம் நீங்க விளக்கம் கொடுக்குறீங்களா? பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர் இவங்கெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒரு சடங்காச்சாரமான, ஒரு கடமையான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. என்ன வாழ்க்கை அப்படின்னா, கரெக்டா என்ன செய்வாங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணுமா ஜெபம் பண்ணுவாங்க, வாரத்துக்கு 1 நாள் உபவாசம் இருப்பாங்க, எல்லாத்துலயும் 10ல் 1 பங்கு தசோபாகம் கொடுப்பாங்க. இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒரு கடமையா, ஒரு சடங்காச்சாரமா, நூல் தவறாம ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. சரியா? ஆனா ஏசப்பா அதை குறித்து சொல்லும் பொழுது, இவங்க நீதியை காட்டில நம்ம நீதி அதிகமா இருக்கணும். அப்போ அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கரெக்டா தான் ஜெபம் பண்ணாங்க, கரெக்டா தான் கொடுத்தாங்க, நல்லா உபவாசம் இருந்தாங்க. ஆனா அவங்க அன்பையும் இரக்கத்தை என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. ஓகேவா? அப்போ இப்ப பாருங்களேன், நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது. சரியா? குடும்பத்துல கணவர் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. நாம இவர்களை கவனிக்காமல் எப்ப பார்த்தாலும் நம்ம ஊழியத்துக்கு போறோம், ஃபாஸ்டிங் பண்ண போறோம், ஜெபம் பண்ண போறோம், நம்ம உபவாசம் இருக்கிறோம், இப்படி எல்லாம் இருந்தா நம்ம தேவ பக்தினால இவர்களுக்கு என்ன லாபம்? எந்த லாபம் கிடையாது. அவங்க நம்ம மேல கோபத்துலதான் இருப்பாங்க. வீட்டுல சரியா சாப்பாடாக்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் பிரேயர் ஊழியம் ஓடி போயிறாங்க. அப்போ அவங்க எதுவுமே கவனிக்காம ஊழியம் பிரேயர் உபாசனம் ஓடுறாங்க இல்லையா? இதுதான் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர். நீ ஏசப்பாவுடைய ஊழியத்தை நீ கவனிச்ச அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் ஏசப்பா பின்னாடியே தெரிஞ்சாங்க. எதுக்கு? குற்றம் கண்டுபிடிப்பது. ஓய்வு நாள ஏன் ஆசரிக்கல, ஓய்வு நாள்ல ஏன் நீங்க சுகப்படுத்துறீங்க? அப்போ அவங்க லைஃப் எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா சடங்காச்சாரமா பண்ற லைஃப். சரி, அப்ப ஏசப்பர் இடத்துல சொல்லும் பொழுது, உங்க காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கூடாது. இப்போ நம்ம ஒரு யாசகம் எடுக்கிறாங்க, அவங்களோட ஒரு 10 ரூபாய் எப்படி தூக்கி எறியக்கூடாது. என்ன செய்யணும்? அன்பா சந்தோஷமா கொடுக்கணும். இல்லைன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது அவங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருக்கும். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாங்களே தவிர, சதுசேயர் பரிசேயர் மாதிரி 10 ரூபா கொடுத்துட்டு ஏசப்பா இது ஏசப்பாக்கு முன்னாடி நல்லதா இருக்கு, நீதியா இருக்குன்னு அப்படி நினைக்கவே கூடாது. புரியுது? அப்ப அப்பாவுக்கு அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் செலவுக்கு தேவைப்படுது. நம்ம வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அப்பா அம்மா ஊர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு மெடிக்கலுக்கு எதுக்காக தேவைப்படுது அப்படின்னா, மாசம் ஒரு 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் அனுப்பிட்டு அதோட விட்டுறக்கூடாது. அதோட விடுறதுதான் பரிசேயர், சதுசேயர். ஓகேவா? நம்ம போய் நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்கு ஒருக்கா போய் பார்த்து, நல்லா இருக்கீங்களாப்பா, என்னன்னு பேசுறது, ஒரு போன்ல எப்படிப்பா இருக்கிறீங்க என்னன்னு பேசுறது, இதுதான் அன்பு, இதுதான் இறக்கம். ஓகேவா? அப்போ சிஸ்டமேட்டிக்கா வாழ்ற வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி அன்பை இறக்கத்தை நம்ம விட்டுறக்கூடாது. அப்ப பரிசேயர் சதுசேயருமே நம்ம ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும், தசோபா கொடுக்கணும், நல்லது. அதை காட்டிலும் ஒரு அன்பு நிறைந்தவர்களாய், இரக்கம் நிறைந்தவர்களாய், நம்ம ஏசப்பாவை போல நடந்து கொள்வர்களாய் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இப்ப நான் போகும்போது நம்ம போவோம், எல்லாம் கரெக்டா பண்றோம் வைக்கிறோம், நம்ம பரலோகத்துக்கு போய் நிற்கும் போது அது ஏசப்பா என்ன செய்வாங்க, நீ எல்லாம் கரெக்டா பண்ணானா பரலோகத்துக்கு உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீ கர்த்தாவின்னு கூப்பிட்ட, ரைட்டு, என்னுடைய சித்தத்தை செய்தி அப்படின்னு நமக்கு சாக்கா இருக்கும். என்னது உங்க சித்தம் அப்படின்னா, சரி, கணவர் என்னைக்காவது சாப்பிட்டியான்னு விசாரிச்சிருக்கிறியா, உன் மனைவி என்னைக்காவது விசாரிச்சிருக்கியா, அவங்க முகவாடு போய் எதுக்குன்னு கேட்டிருக்கிறியா, அவங்க அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்புன ரைட்டு அவங்களை என்னைக்காவது விசாரிச்சிருக்கிறியா, வச்சிருக்கிறியா, அவங்க நேசிச்சிருக்கிறியா, அவங்களுக்கு கணம் பண்ணிருக்கிறியா, அவங்களுக்கும் நேரத்தை ஒதுக்கிருக்கிறியா? இதெல்லாம் செய்யாம எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்றது, ஊழியம் பண்றது, இப்படியே ஓடிட்டு இருக்குமா, அதுல கனிகளும் பார்க்க முடியாது, ஆத்துமாக்களும் வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, பவுல் இடத்துல சொல்லும் பொழுது, உங்க காரியங்கள்லாம் அன்போடு செய்யப்படக்கூடாது. அன்பில்லாமல் தேவனை அறியார். அல்ல, பிரதானமா நமக்கு தேவை அன்பு, இறக்கம், பிறரை மன்னிக்கிறது. இது இருந்துட்டு தான் அப்புறம் ஜெபம் ஊழியம் நம்ம செய்யும் பொழுதுதான் அதுல ஒரு ஆசீர்வாதம் வரும். அதனால எப்பொழுதும் கடமை சடங்காச்சாரம் ஊழியம் ஜெபம் உபவாசம் ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல கனிகளை பார்க்க முடியாது. மாறாக நம்ம வீட்டுக்காரங்க மேல கோபமா தான் இருக்கும். வசனம் என்ன சொல்லுது? உன் குடும்பத்தை நீ நடத்த தெரியாட்டா நீ ஊழியத்தை எப்படி நடத்தணும், சபை எப்படி நடத்தணும் வசனம். ஓகேவா? அதனால நம்ம ஜெபம் அப்படிங்கும் போது ஒரு மிதமிஞ்ச நீதிமான எப்ப பார்த்தாலும் அதுலயே போக்கஸ் பண்ணி ஓடாம நம்ம சுற்றி உள்ள குடும்பங்களே தேவன் கொடுத்திருக்கிறாங்க.
பக்கத்து வீட்டுக்காரங்களை தேவன் கொடுக்குறது, அவளை விசாரிக்கிறது, அவங்கள வந்து நேசிக்கிறது, அவங்க கஷ்டப்படுற நேரத்துல அவங்களை போய் கூட நிக்கிறது, இதைத்தான் தேவன் விரும்புறாங்க. ஏன்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும் அப்படின்னா தேவன் நம்மள குடும்பத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க, சமூகத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த இந்த உலகத்தை நம்ம படைத்திருக்க மாட்டாங்க. தனித்தனியா ஏதோ ஒரு ரூம்பை கொடுத்து படைச்சு நீங்க வாட்டில் எப்போ பார்த்தாலும் ஜோம் பண்ணுங்க, எப்போ மாதிரி என்ன துதிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வானத்துல இருந்து அப்பத்தை கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீ சாப்பாடோட ஆக்கோட நேசப்பா சொல்லிருப்பாங்க. அப்படி சொல்லலை. சரியா? அப்ப நம்மளை சுற்றி சமூகத்தை கொடுத்துருக்காங்க, குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய சுபாவத்தை நம்ம பிரதிபலிக்கணுமே தவிர எப்ப பார்த்தாலும் பரிசெயர் சரிசெய்யற மாதிரி நம்ம 10 கொடுக்குறேன், ஜோம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், அதையே நம்ம மிகப்படுத்தி பேசி தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சோம்னா பரலோகத்துக்கே நமக்கு இடம் கிடையாது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. Thank you, my dear friends. God bless you.